ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டல் மெடல் டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பரை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்து வந்து டெஸ்ட் இன்றைக்கி எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ரேங்க் ரிப்போர்ட்டும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கேன், அது கீழே ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ரிப்போர்ட். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் கொஷின் எழுதிட்டு வந்து சரி டெஸ்ட் நான் முடிச்சுட்டு அந்த ஆன்சர் கீக்கு வந்து வெயிட் பண்ணுறதா இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி வந்து ரேங்க் ரிப்போர்ட்டும் வந்து நம்ம தள்ளி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சார் அது நான் மறந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியுமே மார்க் வந்து அப்டேட் பண்ணாம விட்டுறீங்க. ஓகே, அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3த்தையும் நான் ஒன்னாவே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை பார்த்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கீ ஆன்சரை பார்த்து மார்க் என்னென்னத்தை பார்த்துட்டு அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் வந்து உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது 3 ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ ஓகே, அதேமாதிரி வந்து இந்த எக்ஸாம் பற்றின ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு. ஓகேவா? நான் எப்பயுமே சொல்லக்கூடியது டெஸ்ட்டு டேனா டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் அது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? கூடுமான வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து லீவ் நாளாக தான் இருக்கும். ஏன்னா குட் ஃப்ரைடே அப்படின்னும்போது ஸோ இந்த நாள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த டெஸ்ட்டு போர்ஷனை வந்து முடிச்சுட்டு இன்றைக்கே டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் ஷெடியூலுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த ஷெடியூல் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது இருக்குன்றதுனால இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஐடியாவை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம சண்டே தான் வந்து பிளானை வந்து கொடுப்போம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து உங்களுக்கு சாட்டர்டேவே வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓவராலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கே நான் ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு நான் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கே நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சார் இன்னும் ஒரு சின்ன டாபிக் பெண்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு டாபிக் வந்து பெண்டிங் இருக்குது, ஜிகேல ஒரு லெசன் பெண்டிங் இருக்குது, அதை நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அது என்ன ஆகுது அப்படின்னா அதை படிக்கிறது ஒரு நாள் ஆகிப்போகுது. ஸோ அடுத்த நாள் டெஸ்ட் எழுதும்போது அடுத்த ஷெடியூல் வந்தோடனே ஐயோ நம்ம அதையும் சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம படித்த வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணாலே நல்ல மார்க் எடுத்திருப்போம். ஆனால் அதை நம்ம அட்டன் பண்ண முடியாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்லிட்டு படித்து டெஸ்ட்டே எழுதாமல் போயிடுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்கிறாரு. அந்த வேலையை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நான் வேலைக்குண்டான சம்பளத்தை வாங்கி நினைக்கிறாரு. ஆனால் அந்த பெண்டிங் வேலையை முடிக்கிறதுக்குள்ள அந்த வேலை விட்டவரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு போயிடுறாரு. ஸோ அப்போ நம்ம காசு போய் யார்கிட்ட வாங்குறது? நமக்கு வேலை செய்ய சொன்னவரே இல்லைன்னும் போது அதே மாதிரி தான் உங்களுக்கும். என்னென்னா எக்ஸாம் எழுது, அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, எக்ஸாமுக்காக தான் படிக்கிறீங்க, ஆனால் கடைசியில் எக்ஸாமே எழுதுறது கிடையாது. ஸோ அப்போது எதுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம படித்தது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, கொடுத்த டைமுக்குள்ளே படிக்க முடியுதா? ஸோ அப்போ தான் அடுத்த வாட்டி வந்து நம்ம வந்து ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க, 5 நாள் டைம் கொடுத்து நம்ம வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம இன்னும் படிக்க வேண்டியது வேகம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். ஓகேவா? இன்னும் நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம 180 எடுக்கிறது ஓகேவா தான் முக்கியம். ஓகேவா? இல்லை சார் எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3 1/2 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் 190 எடுப்பேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம் கொடுக்குற 3 ஹவர்ஸில் வந்து 180 எடுத்தவனோட அதை விட அதிக நேரம் கொடுத்து 190 எடுத்தவன் கம்மி தான். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம எவ்வளோ மார்க்குன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகேவா? அப்போ அந்த டெஸ்ட் டேக்குள்ளே நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமா, அந்த டெஸ்ட் டேக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி 100க்கு 80 70 எடுத்தால் கூட ஓகே தான். ஓகேவா? ஆனால் டெஸ்ட் டேவை தாண்ட பிறகு எக்ஸ்ட்ரா நாள் உட்காந்து படித்து நீங்கள் 90 எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். அது நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேவை டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த டே வந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னது தெரியும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி டெஸ்ட் டே, இன்றைக்கி கூடுமான வரைக்கும் படிச்சுட்டு நைட்டுக்குள்ளே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த உங்களுடைய மார்க் வந்து அந்த ரேங்க் ரிப்போர்ட் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஸோ ரேங்க்கை வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தா 2 முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ண. தமிழ் நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க. தமிழில் டைப் பண்ணால் எனக்கு வராது. ஓகேவா? அதை நான் வந்து அந்த ஃபார்மேட்லாம் வந்து போன வாட்டி நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ கூடுமான வரைக்கும் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அதேமாதிரி டோட்டல் மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கை மட்டும் போட்டால் போதும். 100க்கு இவ்வளோன்னு, அதாவது ஒரு சில இப்போ 70 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 70/100 அப்படின்னு போடுறீங்க. அப்படி போடாதீங்க. 70 மார்க்கை 70 மட்டும் போடுங்க. ஓகே, அது நீங்கள் 100ன்றது நீங்கள் சொல்ல தெரியும். ஏன்னா எனக்கு 100 மார்க்குன்றது நல்லாவே தெரியும். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க? 80 கொஸ்டின். அப்போ 80 அப்படின்னு போடுங்க. 80/100லாம் போடாதீங்க. சரிங்களா? ஓகே, அதேமாதிரி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் கரெக்டாக வந்து போடும். இப்போ அதுமாதிரி டிஸ்ட்ரிக் போட சொன்னால் உங்கள் ஊர் பேரை போட்டு வைக்கிறீங்க. ஓகே, இப்போ கும்பகோணம்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஆனால் கும்பகோணம் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகேவா? நான் டிஸ்ட்ரிக்ட் மட்டும். அப்போது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்குறோமோ அதை தான் கொடுக்கணும்.
கேட்காத நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுக்கறது முக்கியம் இல்ல. கேட்கறத குடுத்தா போதும். சரிங்களா? நமக்கு கேட்டது கிடைக்கும். சரியா? சரி ஓகே. இந்த டெஸ்ட் நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. டெஸ்ட் முடிச்சவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த 10த் புக் தான் நம்ம தமிழ் வைக்க போறோம். 10த் புக்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. டெஸ்ட் முடிச்ச உடனே வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க 10த் புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்டல் மெல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியரா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எல்லாரும் நல்லா அட்டெண்ட் பண்ண என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள். ஸோ இந்த குட் ஃப்ரைடே உங்களுக்கான நல்ல ஃப்ரைடேவா இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். சரியா? இந்த நாள வந்து வீணடிக்காம உட்காந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு, அடுத்த போர்ஷனுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ தமிழ் 10த் புக் அத நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. நான் ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து ஓரலா வந்து என்ன ஸ்டடி பண்றது நான் சொல்றேன். நாளைக்கு ஸ்டடி பண்ண நான் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துருவேன். சரிங்களா? சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.